வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததில் மத்திய ஆயுதப்படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். மின்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். சட்டப்பேரவைத் தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கிப் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததில் மத்திய ஆயுதப்படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். சத்தீஸ்கரின் ஜக்தால்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சரணடைந்த நக்சலைட்டுகளின் மறுவாழ்விற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று தெரிவித்தார். மின்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின் தேவை குறித்தும் மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அம்மா உணவகங்களை புதுப்பிக்கவும் தரமான உணவு வகைகளை தங்குதடையின்றி பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக மாநில அரசின் மற்றொரு செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் 80 கோடி ரூபாய் செலவில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் திரு ராஜ்மோகன் இதற்கான கோப்பில் கையெழுத்திட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வகுப்பறைகள், அறிவியல் ஆய்வகங்கள், கழிவறைகள், குடிநீர் வசதி, சுற்றுச்சூழல் போன்ற கட்டமைப்பு வசதிகள் இந்த நிதியை பயன்படுத்தி ஏற்படுத்தப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மாதிரி பள்ளியில் 56 கோடி ரூபாய் செலவில் வகுப்பறைகள் மற்றும் விடுதிகள் கட்டுவதற்கும் அமைச்சர் ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் பதக்கங்களை பெறும் வகையில் தேவையான செயல் திட்டங்களை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இன்று தஞ்சாவூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் 234 தொகுதிகளிலும் இந்த குழு ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் தோல்வி குறித்து யாரும் கவலைப்பட தேவையில்லை என்றும் திமுக மீண்டும் வெற்றி பெறும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பது போல் சென்னை அருகே 6 பேர் கொண்ட கும்பலால் 2 கொலை செய்யப்பட்ட சம்பவம் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளார். காவல்துறை உரிய தலைமையின்றி செயல்படுகிறதா என்ற சந்தேகம் மக்கள் மனதில் எழுந்துள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அதில் குறிப்பிட்டுள்ளார். உரங்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உரங்களின் விலை 20% அளவிற்கு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். விலையேற்றத்தை ஈடு செய்யும் வகையில் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத் தொகை வழங்கப்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக எண்ணெய் நிறுவனங்களுக்கான மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு அசோகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பொதுமக்கள் தேவையின்றி பதற்றமடைய வேண்டாம் என்றும் எரிபொருளை அதிக அளவில் இருப்பில் வைக்க வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாட்டின் பாரம்பரிய செல்வங்களை மீட்டெடுப்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் தொடர் நடவடிக்கைகள் பாராட்டுதலுக்குரியது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு சோழ பேரரசின் வரலாற்று சிறப்புமிக்க ஆனைமங்கல செப்பேடுகள் மீட்கப்பட்டுள்ளது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இந்த வரலாற்று சாதனை தமிழகத்திற்கு மட்டுமன்றி நாட்டிற்கே பெருமை சேர்க்கும் நிகழ்வாகும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இளைய தலைமுறையினர் நாட்டின் செழுமையான நாகரீக பாரம்பரியத்தை பாதுகாக்க உறுதியேற்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச அருங்காட்சியக தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி வேலூர் கோட்டையில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் மாணவிகளுக்கான பயிற்சி முகாம் இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
வேலூர் கோட்டையில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் 1400 ஆண்டுகள் பழமையான கற்சிற்ப கூடம், பழமையான பொருட்களின் வரலாற்று கூடம், 1000 ஆண்டுகள் பழமையான பொருட்கள் அடங்கிய படிமக்கூடம், 200 ஆண்டுகள் பழமையான போர்வாள்கள், சிப்பாய் புரட்சியின் போது பயன்படுத்தப்பட்ட பீரங்கிகள் மற்றும் பல்வேறு இடங்களில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட வீரக்கற்களும் கல்வெட்டுகளும் என சுமார் 3000க்கும் மேற்பட்ட பொருட்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. அருங்காட்சியகத்தில் AI தொழில்நுட்பத்துடன் அமைக்கப்பட்டுள்ள பேசு மரம் பார்வையாளர்களை மிகவும் கவர்ந்துள்ளது. இந்த அருங்காட்சியகத்தை பார்வையிட நாள்தோறும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்கின்றனர். அருங்காட்சியக தினத்தையொட்டி கல்லூரி மாணவிகளுக்கு உள்ளிடை பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவிகள் பங்கேற்றனர். வேலூரிலிருந்து மோகன். இந்த பயிற்சி முகாம் தங்களுக்கு மிகவும் பயனளிக்கும் வகையில் அமைந்ததாக இதில் பங்கேற்ற மாணவிகள் தெரிவித்தனர். இது எங்க கல்விக்கு மட்டும் இல்லாம தனியா ஒரு கலையை கத்துக்கவும் மிகவும் உதவியா இருக்குது. வேற எதுனா பண்ணணும் அப்படின்னா இந்த ஓவியம் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம். பயிற்சி மூலமா எங்களோட கல்லூரி படிப்புகளுக்கு அதுக்கப்புறமும் எங்களோட வாழ்க்கையில ஒரு பாதையை உருவாக்குறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பா இதை நாங்க பயன்படுத்தி அது எங்களோட எதிர்காலத்தை பயணிக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் இருந்து தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் மேல் உள்ள மேலடுக்கு சுழற்சி வரை கேரளா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் மே 20ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மாவட்டச் செய்திகள். திருவண்ணாமலை மாவட்டம் மண்டக்குளத்தூரில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை மூட வேண்டும் என்ற மாணவர்களின் கோரிக்கை குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திரு தர்பகராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் வரும் 21ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலிமா டெட்டே தலைமையிலான இந்த அணியில் சவிதா, ஜோதி உட்பட 21 பேர் இடம்பெற்றுள்ளனர். முதல் போட்டி வரும் 26ஆம் தேதியும், 2வது போட்டி 27ஆம் தேதியும், 3வது போட்டி 29ஆம் தேதியும், 4வது மற்றும் இறுதிப் போட்டி 30ஆம் தேதியும் பெர்த்தில் நடைபெறுகின்றன. உலகக்கோப்பை செபக் டக்ரா போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 15-7, 15-9 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயை வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் 1வது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டிமாலனர் இணை வெற்றி பெற்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் ஜூன் மாதம் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி நாளை அறிவிக்கப்பட உள்ளதாக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ப்ரி, நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அரவிந்த் சிதம்பரம் பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததில் மத்திய ஆயுதப்படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். மின்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.